இல்ல அது வந்து விஷுவலா நம்ம காட்டுற விஷயம் வந்து ரொம்ப தப்பா படுது எனக்கு. தமிழ் சினிமால வேட்டையன் மாதிரி லைக் ஞானவேல் மாதிரி ஒரு டைரக்டர் வந்து அத எப்படி போர்ட்ரே பண்ணாரு. லைக் ஒரு அபியூஸ் ஆங்கிள் வந்து அது எப்படி அந்த விஷுவல் காட்டப்படுதுங்கிறது எக்ஸ்ப்ளாய்டேஷன் சொல்றோம்ல, அந்த அது ரொம்ப தப்பா இருந்தது. அந்த படத்துலயும் சரி, மகாராஜாலயும் அத வந்து மேபி டிஃப்ரெண்ட்டா காமிச்சிருக்கலாம். மோர் தென் இந்த பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் எல்லாம் ஆடியன்ஸ்க்கு அது வந்து அது எதையோ இது காட்டுற மாரி இருக்கு. மேபி அது கொஞ்சம் தவிர்த்துக்கலாம்னு எனக்கு அந்த 2 படத்துலயும் தோணுச்சு. மோர் தென் இல்லை பட் ஆனால் அந்த படத்தில் இப்போ ஆஷாவே கூட அவங்களுக்கு படம் ஒர்க் ஆகலைன்னு சொல்கிறாங்க. பட் அந்த படத்தில் வந்து அந்த டைம் லைன் எடிட்டிங், இப்போ அந்த படம் ஏன் இப்போ தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகும்போது நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், தெலுங்கு எல்லா ஊர்லேயுமே அப்ரிஷியேட் பண்ணாங்க. பட் ஆப்வியஸ்லி ஆஷா அளவுக்கு யாரும் திங்க் பண்ணாமல் அவங்க வந்து படத்தை அந்த டைம் லைன் எடிட்டிங்கில் உங்களுக்கு வந்து 3 டிஃப்ரெண்ட் டைம் லைன்ஸ் அந்த படம் பார்த்தீங்கன்னா அதுதான் வாவ் ஃபேக்டர். படி சைனாவிலேயும் இன்றைக்கி படம் பெரிய ஹிட் ஆகிருக்கு. பட் எந்த ஆடியன்ஸுமே நான் பப்ளிக் ரிவ்யூலவே பார்த்துருக்கேன், 1-2 பேர் தான் அப்படி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து செக்ஷுவல் அந்த சீன் சொல்லியிருப்பாங்க. அந்த சீன் வந்து ரொம்ப அந்த சிங்கம் மொழிலாம் வீட்டில் இருப்பாங்கல்ல. ஆமா, அதையும் சேர்த்து தான் நான் சொல்றேன். அதையும் தானே நான் சொன்னேன். அதான் சொல்றேன். see my point is that நம்ம earlier பேசின அதே தான் நான் இப்பவும் சொல்ல வரேன். நீங்க பாக்ஸ் ஆஃபீஸை வச்சு பாக்ஸ் ஆஃபீஸ் இஸ் நாட் அ ஆர்மர். அது வந்து ப்ரொடெக்ஷன் கிடையாது. பிரச்சனை இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா பிரச்சனை இருக்குன்னு நான் சொல்ல தான் போறேன் இல்லையா? இப்போ அதே படத்துல தான் நான் இருக்கிற ஸ்ட்ரென்த்தும் நான் சொல்லிட போறேன்.